பவித்ராக்கும் தீபக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கும். அதாவது பவித்ரா வந்துட்டு தீபக் கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி ஒரு திங்ஸ் எடுக்கிறதுக்கும் நான் எதுக்கு பெர்மிஷன் கேட்கணும் கிச்சன் இன்சார்ஜ் கிட்ட அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு தீபக் சொல்லுவார், அப்போ அதுக்கு தானே கிச்சன் இன்சார்ஜ்னு ஒருத்தரை வச்சுருக்கோம், ஸோ அவர்கிட்ட நம்ம பெர்மிஷன் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால பவித்ராக்கும் தீபக்கும் ஒரு சின்ன டிஃபாக இருக்கும். அதை வந்துட்டு தீபக் வந்து ரஞ்சித் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அந்த கேப்டன்சி டாஸ்க் அன்றைக்கி வர முடியலன்னு அவள் ரொம்ப அழுதா, ஜெயிக்க முடியலன்னு. அப்போவே வந்து ஜாக்லின் என்கிட்ட வந்து சொன்னாங்க, பவித்ராக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ரோல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் நான் யாருக்கு கொடுத்தேன்னா சௌந்தர்யாவுக்கு கொடுத்தேன். ஏன் சௌந்தர்யாவுக்கு கொடுத்தேன்னா, ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கையில் ஒரு வேலையை கொடுத்தோன்னா அவங்க அந்த வேலையை பண்ணுறதுல மும்முரமாயிட்டு பேசாமல் இருப்பாங்க. அதனால தான் அவளுக்கு அந்த ரோலை நான் சௌந்தர்யாவுக்கு கொடுத்தேன். ஸோ இப்போ அவள் அந்த சார்ஜென்ட் ரோலில் அவள் வந்து பிஸியாக இருக்கா. ஸோ அவங்க வேறு எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. அதுக்காக தான் கொடுத்தேன். செம்ம ஒரு அவரோட ஏஜுக்கும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அவர் சூப்பரான பாயிண்ட் அடித்தார். உண்மைதான், ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சௌந்தர்யா. ஸோ இந்த மாதிரி ஒரு தன் கையில் ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது அவங்க கையில் வந்துட்டு நம்ம பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை ப்ராப்பராக பண்ணணுங்கிறதுக்காக சௌந்தர்யா அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கங்கிறதுனால தான் நான் சௌந்தர்யாவுக்கு அந்த ரோலை கொடுத்தேன், பவித்ராவுக்கு கொடுக்காமங்கிறத ஒரு செம்ம பாயிண்ட்டை தீபக் சொல்கிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இனி வரப்போகிற பிக் பாஸ் சீசனுக்கும் சரி, இதுவரை உள்ள பிக் பாஸ் சீசனுக்கும் சரி, பிக் பாஸ் சொன்ன மாதிரி இந்த பெஸ்ட் கேப்டன் சொல்லிட்டு தீபக் ஒரு பெஞ்ச் மார்க் க்ரியேட் பண்ணிட்டாரு. அந்த பெஞ்ச் மார்க்கை மற்ற கேப்டன்ஸ் ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஆக்சுவலாக முத்துவை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். முத்துக்குமரன் தான் அந்த பெஞ்ச் மார்க் க்ரியேட் பண்ணுவார். அஃப்கோர்ஸ் சூப்பராக பண்ணார். பட் தீபக்கோட கேப்டன்சி எவ்ரிடே ரொம்ப நல்லாயிருக்கு. அது மேபி பிகாஸ் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் இன் ஏஜ். அதை வந்து கண்டிப்பாக தீபக் காட்டுறாரு. அவரோட ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி, அதை அவர் டெஃபினட்டாக அந்த கேப்டன்ஷிப்பில் காட்டுறாரு. நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்குது. இஸ் நேச்சுரல் லீடருங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்களும் அதே மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.